கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதியும் மகர ராசி போல உங்க ராசியாதிபதியும் சனிதான். சனியினுடைய உங்களுக்கு மூலத்திரிகோண ஆட்சி வீடு அது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு சனி பகவான் என்ன சொன்னா 2ஆம் இடம் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் வக்ரகதியில் இயங்கி கொண்டே இருக்கிறார். அதை நம்ம 2ஆம் இடத்தை நம்ம மாரகஸ்தானம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பொதுவாக ஜாதக விதி பல விஷயங்களை சொல்லுது. நம்ம அது பின்னாலேயே நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் நமக்கு அந்த அளவு சக்சஸ் ஆகுமான்லாம் சொல்ல முடியாது. அதை பத்தி கவலையும் படக்கூடாது, பயப்படக்கூடாது. நான் பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கேன், சனி பகவான் என்பது அற்புதமான கிரகம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஈஸ்வரப்பட்டவன். ஈஸ்வரன் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாரு, ஆனால் தண்டிப்பார். நாம செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு தண்டனை கொடுப்பது வல்லவர் அந்த சனி பகவான். அதைத்தான் நமக்கு செய்யணும். அப்ப 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கன்னா முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய வாக்குத்தான், நாக்கத்தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் பேசுற பேச்சு நல்லதே சொன்னாலும் எதிராளிக்கு எடுத்துறேன். ஆமா இவர் வந்துட்டாரு சொல்ல, இவரோட யோகியத்தை எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நீ நல்லதுதான் சொல்லியிருப்பீங்க, ஆனா அவனுக்கு புரியாது. இதனால ஒரு விரோத மனப்பான்மை உங்களை அறியாமலே உருவாகும். அதனால எங்க பேசணுமா வேண்டாமா, எதிராளி யாருங்கிறத யோசிச்சுட்டு தான் நீங்க பேசணும். ரொம்ப ரொம்ப கண்டிப்பா சொல்லாங்களே, இவனுக்கு 2 நாக்குல சனியா, இப்படித்தான் ஓரமாக ஏதாவது அப்படின்னு சொல்றாங்களா. அது மாதிரி 2ஆம் இடத்துல தனம் ஸ்தானம் இல்லையா, வாக்குஸ்தானம் அதுதானே, கல்வி குடும்பஸ்தானம் அதுதான். இந்த மாதிரி சமயத்துல இது பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்போ குழந்தைகள் இப்போ உங்களுக்கு இது வரப்போகுது, விஜயதசமி வருது. நிறைய குழந்தைகள் அட்மிஷன் எல்லாம் போடுவீங்க. அவங்கள யாரும் கும்பராசிக்காரங்களை இருந்தா அப்படின்னு சொன்னா சனி பிரீதி பண்ணி விட்டு நீங்க கல்வி கொடுத்தா அவனை சேருங்க. நீங்க சனி பகவான் பண்ண பிரார்த்தனைகள் பண்ணுங்க. எள்ளுருண்டை அங்க கோயில பூஜை பண்ண சனி பகவானுக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு அதை ஒரு பல குழந்தைகள் கொடுங்க. ஒரு குறைஞ்ச ஒரு 10 குழந்தைகளா கொடுங்க. இதை செஞ்சுட்டு உங்க குழந்தைய கும்பராசிக்கார குழந்தையா இருந்தால் அந்த குழந்தைய கொண்டு போய் நீங்க நியூ அட்மிஷனுக்கு விஜயதசமிக்கு நீங்க போடலாம். இந்த வருது பக்கத்து வந்தாச்சு, விஜயதசமி வந்துருமே, அக்டோபர்ல வந்துருமே, செப்டம்பர் அக்டோபர்ல வந்துடும் மேடம். இதை நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அந்த சனி பகவானின் தாக்கத்தினால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, படிக்கணுங்கிற எண்ணமே இல்லாம, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடிய தன்மை, இதையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க அறியாமையில செய்யறாங்க எல்லாருமே. நாம அதை கொஞ்சம் யோசிச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். தனம் என்றால் என்ன? பொருளாதாரம். பணத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது. அது இல்லையா வீண் விரயம்? நம்ம மனசுக்கு சந்தோஷப்பட்டு ஒரு பொருளை வாங்குறோம், நம்ம என்ன வேணாலும் செய்யறோம். எந்த இடத்துல எதுக்கு சிறப்பு நிறைய தவிர பார்ட்டி எல்லாம் நடக்குது. நம்ம எல்லாம் பார்த்துக்க நிறைய இந்த கேக் எடுத்து மூஞ்சிலாம் அப்புவாங்க, பர்த்டே பண்ணாங்க. இந்த மாதிரி சில கும்பராசிக்காரங்க செஞ்சிடக்கூடாது. பொருள் மீதம் இருக்கதா அதை சரியான ஒரு எங்க கொண்டு போய் அநாத ஆசிரமத்திலேயோ இல்ல குழந்தைகள் ஆசிரமங்களையோ கொண்டு போய் சேர்த்துடணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி முடிஞ்சால் உங்களால முடிஞ்சிச்சுன்னா அரசு மருத்துவமனையில் போங்க. ஏழை நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரெட் கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம். நீங்க இதெல்லாம் கொடுத்தாலும் இந்த வக்ர சனி உங்களுக்கு சாதகமாக, கண்டிப்பா சாதகமா செய்தோ இல்லையோ பாதகம் கண்டிப்பாக பண்ணாது. அது மாத்திரம் உறுதி. பாதகம் இல்லாம இருக்கிறதே சாதகமான விஷயம் தானே நமக்கு. இந்த பெட் பாலா கொடுங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தண்ணி பாட்டில வாங்கி கொடுங்க. வண்டி நிப்பாட்டு ஒரு ஓரமா நிக்கிறாரு, என்னப்பா தம்பி இன்னைக்கு என்ன ரொம்ப அவசரமா வண்டியில ஓட்டு போன மாதிரி இருக்குது, தம்பி என் கூட சேர்ந்து டீ சாப்பிடுறியா, தப்பா நினைக்காதீங்கப்பா, ஒரு சகோதர பாசத்தோட கொடுக்குறேன், ஒரு டீ வாங்கி கொடுங்க.
பிஸ்கட் சாப்பிடட்டும் வாங்கி கொடுங்க, தண்ணி பாட்டில் வாங்கி அவர் கொடுங்க. இதெல்லாம் நீ செஞ்சினாலே இதெல்லாம் சனி பகவானுக்கு மிகப்பெரிய பிரீதிகள். சனியை பொறுத்த வரைக்கும் நீ பிரீதி செய், சுகமால் வாழ், பிரீதி செய், ஃப்ரீயா வாழலாம், நீங்க தைரியமா வாழலாம். நீங்க சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அதுதான் உங்களுக்கு. அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்ப அதே மாதிரி இது மாத்திரம் இல்லை. ஹோட்டல்ல சாப்பிட போறீங்கன்னா பல சந்தர்ப்பங்களை சொன்ன விஷயம், பல சந்தர்ப்பங்களை சொன்ன விஷயம். ஹோட்டல்ல சாப்பிட போறீங்க, வெயிட்டருக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். நாம சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த டேபிளை சுத்தம் பண்றான், நம்ம சாப்பிட்ற எச்சலை எடுத்துட்டு பிளேட் எடுத்துட்டு சுத்தம் பண்றான். அந்த கடைநிலை ஊழியருக்கு கண்டிப்பா டிப்ஸ் கொடுங்க. ஆனா வெயிட்டருக்கு 10 ரூபா ஒரு 5 ரூபா கொடுங்களேன். வெயிட்டுக்கு 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா இருக்கேன், வெயிட்டுக்கு 5 ரூபா இவருக்கு 5 ரூபா கொடுங்க. நீங்க தப்பே கிடையாது. வெளியில வாங்க. இன்னைக்கு நான் நிறைய இடங்க பாக்குறேன், கார் பார்க்கிங் பண்ணா பாவம் எல்லாம் முக்காசியர் மாற்றுத்திறனாங்க, வேற வேலை தெரியாது, வேலை செய்ய முடியாது அவங்களால. அவன் வந்து வாசல்ல வந்து நின்றுட்டு செக்யூரிட்டியா உட்காந்துருப்பாங்க, வண்டிகளை ஓஸ் பண்றது, வெளியே எடுத்துட்டு போறது, வரி பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் முக்காசியர் மாற்றுத்திறனாளி தான் இருக்காங்க நிறைய இடத்துல நான் பார்த்தேன். இல்ல ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, வேற வேலை செய்ய முடியாது அவங்களால வந்து. ஏன்னா ஏதோ சோறு போட்டு ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் என்னமோ சம்பளம் கொடுப்பாங்க. அவங்க அதுக்கு வேலைக்கு கொடுக்க போறாங்க. இந்த ஹோட்டலுக்காரன் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டிகளுக்கு எல்லாம் வந்து. ஆமா, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு கார் பார்க் வெளியே வரும்போது பாவம் சல்ட் அடிச்சு நிப்பான், பாவமா இருக்கும். வெயில் எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு 5 ரூபா டிப்ஸ் கொடுங்க. நீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கனால சனி பகவானுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பிரீதிகள். இதெல்லாம் வந்து இதுக்கு என்ன ஒரு கஷ்டமே கிடையாது. இல்லை நமக்கு ஒரு இதே கிடையாது. சரி, நம்ம தான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம், யாரோ வந்து வயசானதா, தம்பி ஐயா வயிறு பசிக்குதியா, என்னம்மா டீ சாப்பிடுறியா, ஏதாவது வடை சாப்பிடுறியா, ஒரு வடை வாங்கி கொடுத்து ஒரு டீ வாங்கி கொடுங்க. நாம வடை சாப்பிடுறது நம்மளோட காசு இருக்கு, அவளுக்கு வடை வாங்கி கொடுத்து நம்மளோட காசு இல்லை, நம்ம வடை சாப்பிட வேண்டாம், அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. வந்து இதெல்லாம் வந்து புண்ணிய காரியத்தில் சேரும். இந்த மாதிரி புண்ணியங்களை சம்பாதிச்சுட்டு இருந்தாலே சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ணமா அருள் புரிவார். அதனால சனியை ஹேண்டில் பண்றது இருக்கலே மிகவும் மிக 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 இழந்து. இங்க இருந்து திருநள்ளாருக்கு போகணும், கொச்சனூருக்கு போகணும், அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. நீ எங்க இருக்கியா, நல்லது பண்ணியா, நான் உன்னை தேடி வரேன். இதுதான் சனி பகவானுடைய கான்செப்ட். சனி பகவான் ஏன்னா அவரு சுரண்டுகிட்டே இருப்பாரு. சனி பகவான் யார் எந்த கர்மா பண்ணாங்க அந்த கர்மக்கு ஏற்பட உங்களுக்கு வினையை கொடுக்கணும், நல்லது பண்ண நல்ல வினையை கொடுக்கணும், கண்டிப்பா கொடுப்பாரு சனி பகவான் வந்து. அப்ப நம்ம விட தாழ்ந்தவர்களுக்கு நீங்கள் மதித்து பழகுங்கள், அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். கண்டிப்பாக இது சனி பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பிரீதி. ஆனா இதனால் இந்த வக்ர சனியை பத்தி மகர கும்பம் கண்டிப்பா கவலைப்படும். ஏன்னா உங்க ராசியாதிபதி அவர் தான், உங்க ராசிக்கு அவர் கெடுதல் பண்ணுவாரா? ஆனால் நீங்க பண்ண தவறுகளுக்கு அவர் கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் ஒண்ணு கொடுப்பார். அந்த பனிஷ்மெண்ட் வந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா இது போன்ற விஷயங்களை செய்ய, எளிமையான விஷயங்களை செய்யுங்க. நீங்க கண்டிப்பாக வந்து சனியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். முதியோர் இல்லத்துக்கு போய் கொடுங்க, சேவை பண்ணுங்க. முதியோர் இல்லத்துக்கு போய் சேவை பண்ணுங்க. அவங்க இடத்த ரூம் சுத்தம் பண்றது, வைக்கிறத, யார சம்பளம் எல்லாம் தர வேண்டாம், நான் இதை பண்றேன்னு சொல்லி பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் வந்து அமைச்சரான சேவையாகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.